பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 5/1/2026 தமிழ் விசுவாவச வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை துதியை காலை 9:58 வரை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூசம், மதியம் 1:25 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும். அண்டை அயலாரின் அனுசரணையால் இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனையில் புது தெளிவுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்குண்டான தகவல்கள் மன நிறைவை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்றே குறைவாக காணப்படும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் வந்த வண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நீங்கி சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர் பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறைகளை காட்டுவீர்கள். புதிய சேமிப்புகளை தொடங்குவதற்கு உண்டான நல்ல நாளாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய மாற்றங்களை புகுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான சூழல்கள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள்.
நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகம் புரியும் இடத்தில் மனதிற்கிணைய சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் ஊதா. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் வெளிர் சிவப்பு மற்றும் வெளிர் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய நண்பர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்களால் மனநிறைவடையக்கூடிய நாளாகவும் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் சிறிது அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெள்ளி நிறம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் சிறப்பான லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடும். முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் செம்மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறும். மனதிற்கினிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய நபர்களின் வருகையால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி மிக்க நல்ல நாளாக இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறைந்து இலகுவான சூழல் நிலவி வரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனதிற்கினியதாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாளின் இறுதியில் மன நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள்.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.